ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம தெனாலிராமன் கதை பற்றி பார்க்கலாமா? கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில் தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காய் ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. அவர் ஒய்ஃபுக்கும் அந்த கத்திரிக்காய் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. அதோடு என்ன பண்ணுறாருன்னா, அங்கே போய் காவலர்களுக்கு தெரியாமல் ஒரு 4-5 கத்திரிக்காயவும் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. நல்லா சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தூங்கிக்கிட்டு இருந்த அவங்க பையனை தண்ணி தெளித்து எழுப்புறாரு. எழுப்பும்போதே சொல்கிறாரு, மழை பெய்யுது, உள்ளே வா மழை பெஞ்சிட்ருக்கு, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டே போகிறாரு. அது ஏன் இப்படி சொன்னார்ன்றது அப்புறம் தான் தெரியும். எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா ருசித்து அந்த கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றாங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் கூட அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் கத்திரிக்காயை திருடிட்டு போனது தெனாலிராமன் தான் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அவரை மட்டும் கூப்பிட்டு விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய பையனையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போது அந்த பையன் சொல்லுவான், ஆமாம் நைட்டு மழை பெஞ்சிச்சா, அப்போ நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவையில் உள்ள எல்லோரும், நேற்று எப்போ மழை பெஞ்சிச்சு, இவன் தூக்கத்தில் உளறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருடலேன்னு ஒத்துக்குருவாங்க. இப்போ புரியுதா அவர் ஏன் தூக்கத்திலேருந்து அப்படி எழுப்பினாருன்னு?